வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்சி கீரனூருக்கு பக்கத்தில் உள்ள இப்ராஹிம் ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்திருக்கோம். ஒரு வித்தியாசமான ஒரு பொழுதுபோக்கு இடம் இது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்கும். கரிகாலன் காளை ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஜல்லிக்கட்டில் யாருமே பிடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி காளை மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. செம வித்தியாசமாக இருந்துச்சு. 4 கொம்பு ஆடு அதுவும் இருந்துச்சு பார்த்தோம். பாருங்கள் இந்த ஆடு எப்படி இருக்குங்க, ஒரு வித்தியாசமாக இருக்குது. சைட்லேயும் கொம்பு வளர்ந்துருந்துச்சு. இந்த ஒரு ஆடு இதுவும் ஒரு வித்தியாசமான ஆடு. அங்கே ஒரு ஆடு நெருப்பு கொஞ்சம் நல்லா உயரமாக இருந்துச்சு. என் உயரத்துக்கு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. செம்ம உயரம். ஆனால் இதை விட இன்னொரு உயரமான இருந்துச்சு. அதை பார்ப்போம் வாங்க. இது பாருங்க, இருக்கிறதுலே உயரம் கம்மியான காளைக்கண்டு. இருக்கிறதுலே தான் உயரம் கம்மி. இது வந்து பசு காளைக்கண்டு அந்த பக்கம் நிற்கிது. இது பசு மாடு. இருக்கிறதுலே ரொம்ப உயரம் கம்மி. நம்ம என் இடுப்பு கூட இல்லை இந்த இதோட உயரம். இது இருக்கிறதுலே உயரமான நெருப்பு கோழி. என்னோட உயரமாக இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ உயரமாக இருக்கு பாருங்கள். வேலிக்கு மேலே இருக்குது. வேலியே 5 அடி இருக்கும். இந்த வேலிக்கு மேலே வருது பாருங்கள். வெயிலுனால அந்த இடம் சரியாக தெரியல. ஆனால் நல்லா இருந்துச்சு இடம் பார்க்குறதுக்கு. இந்த ஒரு கோழி, இந்த ஒரு நெருப்பு கோழி ரொம்ப சரியான உயரம். ஒவ்வொரு கோழியும் ஒவ்வொரு ஆள் உயரத்தில் இருக்குது. நல்லா சும்மா ஒரு 2-3 மணி நேரம் அதிகபட்சம் பொழுதுபோக்கக்கூடிய இடம் தாங்க. அது ஒரு மாதிரியான மாடு. இது ஒரு விதமான ஒரு காளை. கொம்பை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நல்லா இது வந்து ஆடு விதவிதமான ஆடு இதில் இருந்துச்சு பார்த்தேன். ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு மாதிரியான தாடி வச்ச ஆடு, காது நல்லா தொங்குன ஆடு, இப்படி ஒவ்வொரு மாதிரியான ஆடு. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஆடுக்கு முடியல வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இங்கேயும் நிறைய வகையான ஆடுலாம் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு இடம். அதான் 2-3 மணி நேரம் அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் சும்மா இருந்து பொழுது கழிக்கலாம். அந்த மாதிரி கழிச்சுக்கலாம். போய் சுற்றி பார்த்துட்டு வரணும்னா 2-3 மணி நேரத்தை சுற்றிட்டு வெளியில் வந்துடலாம். உங்களுக்கு பாருங்கள் காது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் பாருங்க. அதுக்கு அரிக்குது போலுக்கு கம்பிக்கில் வச்சு கேட்குது. இந்த மாதிரியான ஆடுகள் இருந்துச்சு. இதெல்லாம் நல்லா தாடி வச்ச ஆடு. இதெல்லாம் அந்த ஆட்டோட உயரத்தை பாருங்கள். செமையாக இருக்குது. பாம்பு என் கையில் எடுத்து கொடுத்தாப்புல கொஞ்சம் ஃபஸ்ட்டு பயந்துட்டேன். அப்புறம் ஒன்றும் தெரியல. ஆனால் உசுரோடு தான் இருக்குது. செத்த பாம்புன்னு நினச்சிடாதீங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பயந்துட்டேன். அந்த பாம்பு பார்த்தோன்னே வெளியில் இருந்து என் வாழ்க்கையில் கையில் பாம்பை தொட்டது இதுதான். ஒரு உயிரோடு உள்ள பாம்பை. அந்த பக்கம் என் பக்கமாக வந்துருச்சு. கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு எனக்கு. பயப்படலாம் சொல்ல முடியாது. என் மூஞ்சி கொஞ்சம் ஆடி இருந்துச்சு அந்த நேரம். இந்த உள்ளே இருந்து அப்படி இந்த பாம்பையும் எடுத்து விடுறேன்னு சொன்னால் பயந்துட்டு விட்டுட்டேன். ஓனா இருக்கிறதுலே பெரிய ஓன் தான். கீரி பிள்ளை வெள்ளை கலரு எப்படி இருக்கு பாருங்க. பார்க்க ஆசையாக இருந்துச்சு. சின்ன பிள்ளைகளை கூட்டு போனால் நல்லா பொழுது போகணும். அடுத்து பேட்ஸுக்குள்ளே போனோம், பறவைகளுக்குள்ளே போனோம். அந்த கொஞ்சம் பாருங்கள் வச்சு செஞ்சிருச்சு பாரு. அப்படியே நல்லா விளாண்டு சேர்ந்து வந்து அதே நம்ம போகிறவங்கள்ட்ட விளையாடுற மாதிரி அதை வச்சுருக்காங்க. கொஞ்சம் இறை அள்ளி கொடுத்தா நம்மள்ட்ட வந்து ஒட்டிக்கிறது. நம்மள்ட்ட வாங்கி அந்த இறைய தின்னுட்டு 10 அடிக்கு நம்மளோட ஒட்டிக்கிறது. நல்லா பொழுது வச்சு பறவையோடலாம். சின்ன பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க இந்த பறவையை பார்த்துச்சிங்கன்னா. சின்ன பிள்ளைங்களுக்கு சூப்பரான இடம் தான் சொல்ல போனால். நல்லா பார்த்து சுற்றிட்டு சின்ன பிள்ளை ஃபேமிலியோடு போகிறதுக்கு அருமையான இடம். மாதிரி இடத்துக்கு வந்து என்கிட்ட கொடுத்தாரு இந்த கிளியை. அதையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. காதை கடிக்குது ஒன்று. பண்ணிக்கிறீங்களா?
அடுத்து ஒன்று வந்து உட்காந்துருச்சு பக்கத்தில். அங்கே பாருங்கள், தலையில் ஒன்று, ஷோல்டரில் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. நல்லா என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு வித்தியாசமான ஒரு எலியா என்னென்னமே எனக்கும் தெரியல, நானும் கேட்கல, ஆள் இல்லை பக்கத்தில். என்னமோ போட்டு நோண்டிக்கிட்டு இருக்காங்க. சொரிக்கிறா அவளுக்கு, அரிக்குது பொழுது. நல்ல உயரம் கம்மியான குதிரை, ஆனால் வயசு கூடவா. இந்த குதிரை வந்து ரொம்ப உயரம் கம்மி. இதையுமே நம்ம இடுப்பு கீழே இருந்துச்சு. உள்ளே ஒரு சின்ன குட்டையில் வாத்து போட்டிருந்தோம், அவ்வளோ பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. நம்ம போனோன்னு அப்படியே அது மூந்து போது வருங்க. பெரிய ஒட்டகச்சிமிங்கரை இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து லைக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய், தேங்க்யூ.